வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காஸ்மோ ஸ்டேஷன் வேலட்டில் சிகுவா அப்படிங்கிற காயினை வந்து ஸ்டேக் பண்ணுறது மூலமாக என்ன ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இந்த காயினை பற்றி சொல்லிடுறேன். இந்த காயின் வந்து சிகுவா வந்து இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 0.30 0.30 ரைட்டுங்களா. இதுதான் வந்து இயர் லோ. ஆல்ரெடி நியரஸ்ட் இயர் லோவில் தான் இருக்குது. இந்த காயினோட ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.8 பைசா வரைக்கும் ஹை வந்திருக்கு. அதாவது இப்போ இருந்து ஒரு 1000 மடங்கு கூட மேலே ஏறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு காயின் தான். இந்த காயினோட மொத்த சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 103 பில்லியன். அதில் 93 பில்லியன் காயின் இப்போ சப்ளையில் இருக்குது. இன்னொரு 10 பில்லியன் காயின் வந்து சப்ளை ஆகாமல் இருக்குது. இது ஒன்று தான் ட்ராபேக். ஓகே, அந்த காயின் சப்ளை ஆனால் கூட கொஞ்சம் கம்மி, ஒரு 10% தான மார்க்கெட் டிப்பாக இருக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காயினை வாங்கினா ஒரு 1000 மடங்கு ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள காயின் தான். ஏன்னா நம்ம காஸ்மோ ஸ்டேஷனில் ஸ்டேக் பண்ணுறது எல்லாமே ஓன் பிளாக் செயின் ஓன் காயின் தான் வந்து ஸ்டேக் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா காஸ்மோ ஸ்டேஷன் வேலட் வந்து மல்டி பிளாக் செயின் கான்செப்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த காயினை நம்ம எங்கே வாங்கலாம் விற்கலாம்னு பார்த்தீங்கன்னா மெக்ஸியில் வாங்கலாம், பிட்மார்ட்டில், ஓஸ்மாஸில், காயின் EX எக்ஸ்சேஞ்சரெல்லாம் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஓகே, அஸ் யூஸ்வல் இந்த காயினை நம்ம வாங்கிட்டு காஸ்மோ ஸ்டேஷன் வேலட்டுக்கு கொண்டு வந்துடணும். இந்த காயின் சிம்பிள் வந்து HUA ஹவான்னு இருக்கும். இந்த ஹவா காயின் வந்து உங்களுடைய டேஷ்போர்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே பழைய வீடியோக்குள்ளே சொன்ன மாதிரி மேலே ரைட்டில் டாப்பில் இருக்கிற அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ராக்கெட் மாதிரி இருக்குல்ல செகண்ட் இது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹவான்னு டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஹோம் பேஜுக்கு வந்தோடனே ரிசீவ் அட்ரஸை எடுத்து இந்த ரிசீவ் அட்ரஸஸ்க்கு இப்போ நான் சொன்ன எக்ஸ்சேஞ்சரில் ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சரில் வாங்கிட்டு வந்து காயின் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து உட்காந்துக்கிறோம். ஓகேவா, இங்கே வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொன்ன மாதிரி கீழே ப்ளூ கலரில் ஏன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஹவா ஸ்டேக்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேக் திருப்பி இன்னொன்று கொடுங்க. அமௌண்ட்டுன்ற இடத்துல வந்து எப்போயுமே வீடியோக்குள்ளே சொன்ன மாதிரி எல்லா காயினையும் ஸ்டேக் பண்ணாமல் ஒரு சில காயினை வந்து விட்டுட்டு ஸ்டேக் பண்ணிங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு 4 காயின் மட்டும் நான் விட்டுக்கிறேன். ரைட்டுங்களா, ரொம்ப காயின் ரேட் கம்மி தானே. ஸோ ஒரு 4 காயின்ஸ் மட்டும் விட்டுட்டு ஸ்டேக் பண்ணுறேன். ஸ்டேக் பண்ணுறது எதுக்காகனா கேஸ் ஃபீஸ்க்கு தான் தேவைப்படும் ஃபியூச்சரில். அதுக்காக மட்டும் ஒரு 4 காயினை விட்டுட்டு ஸ்டேக் பண்ணுறேன். கன்ஃபார்ம் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன். ராக்கெட் மாதிரி ஓடிட்டுருக்குது. ராக்கெட் மாதிரி ஓடி முடிஞ்ச உடனே திருப்பி ப்ளூ கலரில் இன்னொரு ப்ளூ கலரில் ஸ்டேக்னு வருது, அதை ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுக்கணும். உங்களுடைய பாஸ்வேர்டை நான் இப்போ டைப் பண்ணுறேன். என்னுடைய பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஸ்டேக்காக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்டேக் பண்ணிக்கலாம். இது ஒரு மல்டி பிளாக் செயினில் கான்செப்டில் ரன் ஆகிட்டுருக்குது. இப்போ 2வது கொடுத்தோன்னே ப்ராட்காஸ்டிங் வந்துச்சு, கன்ஃபார்ம் கேட்குது, கன்ஃபார்ம் கொடுக்குறேன். திருப்பி ஸ்டேக்குன்றதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக் வர்றேன். இப்போ பாருங்கள் 7,73,194 காயினுக்கா 7,73,194. நான் கீழே ரெஃப்ரெஷ் பண்ணி வரேன் ஒரு எழுத்து விட்டு. பாருங்கள் 7,73,040 இப்போ ஸ்டேக் ஆகிடுச்சு. வெறும் 22 காயின் மட்டும்தான் வந்து அவைலபிளில் காமிக்கிது. அதே மாதிரி ரிவார்டு இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே சொல்லிட்டோம், என்ன ரிவார்டுன்னு சொல்லவே இல்லையா கடைசி வரைக்கும். ஓகே, மந்த்லி 1%, மாதம் 1% கிடைக்கும். லாக்இன் பீரியட்னு பார்த்திங்கன்னா 21 days. லாக்இன் பீரியட் மீன்ஸ் இப்போ நம்ம அன்ஸ்டேக் பண்ணோம்னா இப்போ அவைலபிள் இருக்கிறது நம்ம ஸ்டேக் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணிங்கன்னா அன்ஸ்டேக்குன்றதுக்கு வந்துடும். அன்ஸ்டேக் இருக்கிறத நம்ம வெளியே எடுக்க முடியாது. 21 நாளுக்கு அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அவைலபிளுக்கு வந்துடும். அன்ஸ்டேக்கிலேருந்து அவைலபிளுக்கு வர்றதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து 21 நாள். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவைலபிள் இருக்கிறத எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ரிவார்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ணால் அவைலபிளுக்கு வந்துடும், எடுத்துக்கிட்டோங்களா இன்ஸ்டண்ட்டாகவே. இல்லை அவைலபிளில் இருக்கிற ரிவார்டை வந்து நீங்கள் ரீகாம்பவுண்டிங் பண்ணிங்கனாலும் அது ஸ்டேக் இடத்துல போய் உட்காந்துக்கணும், ஸ்டேக் ஆகிட்டு இருக்கும். ரைட்டா, அது உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் எப்படி வந்து ரிவார்டை வந்து ஒன்று வெளியே எடுக்கணும், இல்லை ரீகட்டாப்பப் பண்ணணும், ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது எப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ரெஃபர் சொல்கிறேன். ஏற்கனவே இந்த காஸ்மோ ஸ்டேஷன் வேலட்டில் நம்ம ஒரு 15 காயினை வந்து ஸ்டேக் பண்ணிகிட்ருக்கோம். அந்த 15 காயினோட வீடியோவும் என்னோடய டெலகிராம் சேனலில் இருக்கும். நீங்கள் பார்த்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனா என்னோடய யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காஸ்மோ ஸ்டேஷன் வேலட்னே ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கிங்க. ரைட்டுங்களா, இது ஒரு மல்டி பிளாக் செயினில் ரன் ஆகிட்டுருக்குது. நான் ஆல்ரெடி வீடியோக்குள்ளே சொன்ன மாதிரி குறைஞ்சது ஒரு 50 காயினாக வாங்கி வைக்க போகிறோம். ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் மாதிரி, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு 50 காயின் ஸ்டேக் பண்ண போகிறோம். அந்த 50 காயினில் எந்த காயின் வந்து நம்மளுக்கு ஜாக்பாட் அடிக்குன்னு தெரியாது. நம்மளுக்கு ரிவார்டும் மாதம் நம்ம எடுத்துக்க போகிறோம். ப்ளஸ் அந்த காயின் ரேட்டும் நம்மளுக்கு கூடிச்சுன்னா நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ
சப்போஸ் நம்ம வாங்கிட்டு இருக்க ஏதோ 10 ஜீரோ தள்ளி 20 ஜீரோ தள்ளி வாங்கிட்டு இருக்க காயின் ஏதோ ஒரு 2 ஜீரோ தள்ளி 3 ஜீரோ தள்ளி வந்துச்சுன்னா நம்ம ஹியூஜ் ரிட்டர்ன்ஸாக நம்ம பார்த்துக்க முடியும். சேவிங்ஸ்க்கும் ஆச்சு, நம்மளுக்கு வந்து ஒரு ROI மாதம் ஒரு ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க. ஏதாவது டவுட்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். என் வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவுடைய லெஃப்ட் டாப்பில் இருக்கும். இதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் என்னுடைய டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்துட்ருப்பேன். என் டெலகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிறேன். பாய்.